அந்த மக்காவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில், சூடான அந்த பாலைவனத்தில் வெயிலுடைய சூழலிக்கக்கூடிய அந்த நேரத்திலே மல்லார்ந்து படுக்க வைத்து, பாறைக்கல்லின் மீது படுக்க வைத்து எதிராளிகள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிரமப்படுத்தினார்கள். நீங்கள் இஸ்லாத்தை விட்டு விடுங்கள், இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சூடான வெயிலுடைய அந்த சூடை ஏற்றுக்கொண்டிருக்கும் நேரத்தில் கூட அஹத் அஹத், நான் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உருவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை தியாகங்கள் மக்கா மண்ணிலே சஹாபாக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுபவித்தார்கள். தாயிஃப் மண்ணிலே சென்ற பொழுது தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்கள் சிறு குழந்தைகளை விட்டு கல்லெடுத்து எரிய வைத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரண்டை முட்டிலிருந்தும் இரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒருபோதும் அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய மாட்டேன். அவர்களுடைய பின்வரக்கூடியவர்களில் யாராவது ஒரு நபர் இஸ்லாத்தை தழுவினார், அதுவே எனக்கு நேரானது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு நிறைய சிரமத்தை கொடுத்தவர்கள் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஹிஜ்ரா போவதற்கான அனுமதியை கொடுக்கிறார்கள். உங்களுக்கு மக்காவிலிருந்தும் புனிதமான மதீனாவிற்கு செல்வதற்கான ஒரு அனுமதியை அல்லாஹ் தஆலா தருகிறார். புனிதமான மக்காவை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மக்கா இன்னகி லஅஹப்புல் அர்தி இலைய, எனக்கு உலகத்திலேயே மிக விருப்பப்பட்ட ஒரு ஊர் என்பது இந்த மக்கா தான். ஏனென்றால் நான் பிறந்து வாழ்ந்த இடம், புனிதமான காபா இருக்கக்கூடிய இடம், உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கும் அந்த புனிதமான பூமி, இந்த பூமி தான் எனக்கு மிக விருப்பப்பட்ட பூமியாக இருக்கிறது. லவ்லா அஹ்ரஜ அஹ்லு ஹாதிஹில் அர்த், இந்த மக்கா நிவாசிகள் இங்கிருந்தும் என்னை வெளியேறுவதற்கான வாய்ப்பை தராமல் இருந்தால் நான் ஒருபோதும் இந்த மக்காவிலிருந்து சென்றிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தினுடைய மெம்பர்மார்கள் அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய எதிராளிகள் தயக்கப்பட்டு விட்டார்கள். யாராவது எங்களுடைய எல்லோரும் இஸ்லாத்துக்கு போயிட்டா இந்த மக்கால யாரதான் இருப்பாங்க என்ற அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய சஹாபாக்களை முன்னிறுத்தி இஸ்லாமிய தண்டப்பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எதிராளிகள் திட்டமிடுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்வது, இந்த ஊரை விட்டு துரத்தி விடுவது என்று ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடலாம். யார் கொலை செய்வது? எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு நபர் எல்லாருக்கும் அதுல பங்கு பெறணும் என்ற அடிப்படையில மக்கால் இருக்கக்கூடிய எதிராளிகளின் குடும்பத்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு நபர் தயார்படுத்துறாங்க. எதுக்கு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ஒன்று சேர்ந்து நாம் இன்று இரவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தாக வேண்டும் என்ற முடிவிற்கு வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மதீனாவிற்கு செல்வதற்கான அனுமதியை கொடுக்கிறார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், நான் படுக்கக்கூடிய இந்த இடத்திலே நீங்கள் படுங்கள். எனக்கு அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரா செல்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு
என்னுடைய வீட்டிற்கு சுற்றிலும் மக்கள் நிறைய நபர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்ற செய்தி அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட அந்த படுக்கையில் படுக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசீன் சூராவை ஓதுகிறார்கள். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் என்ற அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்களை ஓதி ஷாஹத்தில் வுஜூ என்று கூறி மண்ணை எடுத்து வீசினார்கள். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலை செய்வதற்காக அந்த அனைத்து எதிராளிகளுடைய கண்களிலும் அந்த மண்கள் போய் பட்டுவிட்டது. அவர்கள் கண்ணை அசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள். எதிராளிகள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த வீட்டை விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தா உடனே தலையெடுத்துடணும். இவர்கள் காலை வரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக வெளியே வருவது யார்? சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரியுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை விட்டு போயிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சௌர் குகை, மதீனா மக்காவில் இருக்கக்கூடிய சௌர் குகையிற்கு போகிறார்கள். அது ஒரு மலையில் இருக்கு. அந்த மலையில ஏறுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையில ஏறுறாங்க. ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போறாங்க, கொஞ்ச நேரம் பின்னாடி போறாங்க. இதே வேலையா இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னும் பின்னுமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அபூபக்கர், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்படி முன்னாடி பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், நான் முன்னாடி செல்வேன், முன்னாடி முன்பக்கத்திலிருந்து உங்களை தாங்களை எதிர்ப்பதற்காக, தாங்களை சிரமப்படுத்துவதற்காக யாராவது வருகிறார்களா என்று நினைத்து நான் முன்னாடி செல்வேன். அப்பொழுது எனக்கு அச்சமாயிடும், பின்னாடி பக்கத்திலிருந்து யாராவது வருவாங்களா, நான் பின்னாடி போவேன். இவ்வாறு முன்னும் பின்னுமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்களை நான் எடுத்து நடக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் மாதம் தான் வித்தியாசம் இருக்கு வயசுல, ஒரே வயது, சில மாதங்கள் தான் அவர்களுக்கு வயசுல வித்தியாசம் இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நடக்கிறார்கள். அந்த மலை உச்சியில் நடக்கிறாங்க. அவங்க அந்த அளவு நேசத்தை வைத்திருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. சௌர் குகையிற்கு நுழைகிறார்கள். சௌர் குகையில நுழைந்து அந்த குகையில் இருக்கிறாங்க. 3 நாள் அங்கேயே தங்குறாங்க. அந்த நேரத்துல மக்கால இருக்கிற எதிராளிகள் ஒரு சவால் விடுறாங்க, ஒரு அழைப்பு விடுகிறாங்க. யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை யார் எடுத்து வீசி வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் இனாம் தருகிறேன். 100 ஒட்டகம் தரேன்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல போறாங்க. 100 ஒட்டகம் கிடைக்க போகுது. எல்லா இடத்தையும் போறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய மலைகள், குகைகள், எல்லா இடத்துக்கும் போறாங்க. கடைசி எங்கே வந்துடுறாங்க? இந்த சௌர் குகை இருக்கக்கூடிய அந்த மலை உச்சி இருக்கு. எதிராளிகள் வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குகையில் இருக்கிறாங்க. இத பார்க்கறாங்க. வெளியே நிறைய நடமாட்டம், மக்கள் சில பேர் நடந்து வர்றதை கவனிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தனியா கொல்லப்பட்டா நான் ஒருத்தன் தான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவேன். தாங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த உம்மத்து தாங்காத நபிகள் நாயகம் என்று சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் என்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சௌர் குகையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதாவது உயிரினங்கள் இருக்கிறதா என்று கவனிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஓட்டை தென்படுகிறார்கள். அவருடைய கண்ணில் தென்படுது. இந்த ஓட்டையை தன்னுடைய காலால் அடைத்துக் கொள்கிறார்கள். எல்லா இடத்தையும் அடைச்சு, நிறைய ஓட்டை இருக்கு, அதெல்லாம் அடைச்சு ஒரு ஓட்டை அடைப்பதற்கு ஒண்ணுமே கிடைக்கல. தன்னுடைய காலால் அடைத்து வைத்தார்கள்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய மடியில படுங்கன்னு சொல்றாங்க. அவங்க மடியில படுத்துட்டு இருக்கிறாங்க. யாரு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில தலை வச்சு படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சௌர் குகையின் எல்லா ஓட்டைகளையும் அடைத்து ஒரு ஓட்டையில் காலை வைத்து மறைத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த ஓட்டையில் இருந்து ஒரு பாம்பு வந்து கடிக்கிறது, குத்துகிறது. வலி தாங்க முடியாமல் கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டன. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக அதை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேலை அந்த வலி வந்து உச்சகட்டத்திற்கு போகுது. கடைசியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்கள் இருந்தும் தண்ணீர் கண்ணீர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல போய் பட்டுடுச்சு. உடனே இழுத்துக் கொண்டார்கள். யா அபூபக்கர், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இங்க இருக்கிற எல்லா ஓட்டைகளையும் நான் அடைத்து விட்டேன். ஆனால் ஒரு ஓட்டையை அடைக்க முடியாமல் நான் காலை வைத்து மறைத்திருக்கிறேன். அந்த ஓட்டையின் வாயிலாக ஒரு பாம்பு என்னை குத்திருக்கிறது, காட்டுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான உமிழ்நீரை அங்கே புரட்டி அந்த நோய்க்கு ஷிஃபா அளிக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பாம்பு எதுக்கு தெரியுமா குத்தியது? அந்த பாம்பு சொன்னதை கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் எத்தனையோ நாட்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக நான் எதிர்பார்த்திருக்கிறேன். இன்றைய தினத்தில் இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் காலை வைத்து மறைத்து விட்டீர்கள் அல்லவா, அதனால்தான் நான் குத்தி விட்டேன் அந்த பாம்பு கூறியதை கிதாபுகளில் இமாம் ராசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தஃப்சீர்ல சொல்றாங்க. ஆள் நடமாற்றப்படி வந்துட்டு இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து விடுகிறார்கள், பார்த்து விடுவார்களோ. இமாம் பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புர்தா ஷரீஃபிலே சொல்வார்கள், ஃபஸ்ஸிதுகு ஃபில் காலி வஸ்ஸதீகு லம் யலிமா வஹும் யகூலூன மா பில் காலி மின் அலிமி. சிதுக்காக சாதிக்குல் மஸ்தூக் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய கதர் என்ன நடந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ்வை தவக்குல்லாக்கி கவலை இல்லாமல் அந்த குகையிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்துல எதிராளிங்க வந்து பார்க்கறாங்க. அவங்க பார்க்கும்போது யாரையும் காணோம். யகூலுன மா பில் காலி மின் அலிமி. அவர்கள் கூறுகிறார்கள், இந்த குகையில் யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த குகைக்கு வெளியில சிலந்தி வலை நிறைய கட்டி இருக்கு. ஒரு ஆள் நடமாற்ற இல்லாத இடத்துலதான் என்ன இருக்கும்? சிலந்தி வலை இருக்கும். புறாக்கள் நிறைய முட்டை போட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா ஒரு பாதுகாப்பை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக வந்தவங்க சொல்றாங்க, இந்த குகையில யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா சிலந்தி வலை அசைய கூட இல்ல, அதனுடைய குகை வாயில்ல சிலந்தி வலை ஃபுல்லா கட்டி இருக்கு. முட்டை போட்டிருக்கு, புறாக்கள் எல்லாம் முட்டை போட்டிருக்கு, புறாக்கள் எல்லாம் அங்க இருக்கு. அதனால இதுக்குள்ளார யாருமே இருக்க மாட்டாங்க. இமாம் பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, லன்னுல் ஹமாம வ லன்னுல் அன்கபூத அலா ஹைரில் பரியத்தி லம் தன்சுஜ் வ லம் தஹுமி. அந்த எதிராளிகள் நினைத்து விட்டார்களா, சிலந்தியும் அந்த புறாக்களும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து விட்டார்களா? அந்த சிலந்தியும் அந்த புறாக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காவலாக அந்த குகை வாயிலில் சிலந்தி வலையை கட்டியது. புறாக்கள் முட்டையை போட்டு அங்கே இருக்கிறது. பார்த்து எதிராளிகள் போய்விட்டார்கள். ஹிஜ்ரா போறாங்க. 3 நாள் கழித்து அந்த மக்கால இருந்து போறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. மதீனாவுக்கு வழி காட்டுறது யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உரைக்கில் என்ற ஒரு காஃபிர். மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா போகும்போது உதவியாளராக இருப்பவர் யார்? ஒரு இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்லாத ஒரு நபர் தான் மதீனாவுக்கு வழியை காட்டுறாங்க. எல்லாரும் மோசமானவர் கிடையாது, ஒரு காஃபிர் தான் மதீனாவுக்கு வழிகாட்டி தருகிறார்கள். இந்த பக்கம் போலாம் அப்படின்னு வழிகாட்டுறாங்க. இங்க போறதுக்காக தயார்படுத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா போறாங்க. போற வழியில
400க்கும் மேற்பட்ட கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட மதீனாவிற்கு மக்காவில் இருந்தும் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். போற வழியில தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் உணவுகள் எல்லாம் முடிந்து விடுது. ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்ப ஒரு வீடு தென்படுது. அந்த வீட்டுல போய் பாக்குறாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா அங்க ஒரு தாயார் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அம்மா இந்த வீட்டுல ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்கிறாங்க. நாங்க மதீனாவுக்கு போறோம், உங்கள்ட்ட ஏதாவது சாப்பிடுறதுக்கு பேரிச்சம்பழமோ ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாங்க. எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையே. ஒரு ஆடு அங்க இருக்கிறது, ஒரு மெலிந்து ஒட்டிய ஒரு ஆடு இருக்கிறது. இந்த ஆடுல பால் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த ஆடு நோய்பட்ட ஆடாக இருக்கிறது, இதுல பால் எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயார் அவர்களே, இந்த ஆட்டை எங்களுக்கு நீங்கள் பால் எடுப்பதற்கு தருவீர்களா? அதுல பால் இல்ல, நீங்க வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய புனிதமான கைகளால் அந்த ஆட்டினுடைய அகிடிலை தடவுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ஆட்டினுடைய அகிடு பாலால் நிரம்பி அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் அந்த பாலை குடிக்கிறார்கள். கடைசியே உம்மு மஅபத், அந்த தாயாருடைய பெயர் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த மிச்சம் இருக்கிற பாலை குடிக்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஹிஜ்ரா போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. அந்த நேரத்துல கணவர் மீதம் இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் மேய்த்து திரும்பி வர்றார். வந்து பார்க்கும்போது நோய்பட்ட ஆட்டினுடைய அகிடிலிருந்து தாராளமா பால் வருவதை பார்க்கிறார்கள். யார் வந்தாங்க? அந்த தாயார் சொன்னாங்க, ஒரு புனிதமான ஒரு நபர் வந்தார். அவர்களுடைய முகம் சந்திரனை போல பிரகாசம் அளிக்கக்கூடிய முகமாக இருந்தது. அவர்கள் தடவைதான் செய்தார்கள். அதற்குள்ளார் அந்த அகிடில் இருந்தும் தாராளமான பால்கள் சுரைக்க ஆரம்பித்து விட்டது. உடனே அந்த நபர் சொல்றார், அந்த கணவர் சொல்றார், நிச்சயமாக அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த நடந்த சம்பவம் அன்னைக்கு கலண்டர்லாம் கிடையாது. அந்த ஊர் மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? கலண்டருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டிலே பால் குடித்த நாளிலிருந்து ஒரு மாசம், பால் குடித்த நாளிலிருந்து 2வது வாரம் கல்யாணம். அவங்க கலண்டரை என்ன மாத்திட்டாங்க? அந்த வீட்டுல வந்து பால் குடித்த நாளை ஒரு கலண்டராக மாற்றி விட்டார்கள் அந்த ஊர் மக்கள். ஏன்னா அந்த அளவு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைத்தவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். ஹிஜ்ரா, நான் சுருக்கமாக சொல்கிறேன், மதீனாவுக்கு போறாங்க. மதீனா நிவாசிகள், மதீனா மக்கள் ஒவ்வொரு நாளும் மதீனாவுடைய எல்லையில வந்து பார்ப்பாங்க. மலை உச்சியில ஏறுவார்கள், மரங்கள் மீது ஏறுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களான்னு பார்ப்பாங்க. மாலை வரை பார்ப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. வர்றதை காணோம். ஏன்னா மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்ற நிறைய நாட்கள் ஆகும். ரபியுல் அவ்வல் மாதத்துலதான் ஹிஜ்ரா போறாங்க. ஆனா ஹிஜ்ரா வருடம் நாம முஹர்ரத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒரு மாதங்கள்ல ஃபர்ஸ்ட் மாதம் முஹர்ரம் என்பதால் நம் முஹர்ரத்தை தான் ஹிஜ்ராவுடைய வருடத்தின் ஆரம்பமாக, அதாவது இந்த முஹர்ரம் முடிந்து இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல்ல தான் ஹிஜ்ரா சென்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப போகும்போது நிறைய நாட்கள் ஆகும். மதீனா மக்கள் தினைக்கும் காலையில இருந்து மாலை வரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு யூதர் ஒரு மரத்துடைய மேல இருந்து பார்க்கிறாங்க, நிறைய மக்கள் வருவதை பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்துல பிரகாசம் கொண்ட ஒரு முகத்தை பார்க்கிறார்கள். உடனே இவர் மரத்துக்கு மேல இருந்து சொல்றாங்க, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் வந்து விட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ஜாஅ முஹம்மது, ஜாஅ ரசூலுல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வின் தக்பீரை கூறி நம்முடைய தலைவர் வந்து விட்டார்கள் என்று கூறி அந்த மரத்திலிருந்து கீழே இறங்குறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் அனைவரும் மதீனாவுடைய எல்லைக்கு வர்றாங்க. எவையில வந்து பார்க்கும்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தின் மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் அதிசயமான இருக்கக்கூடிய அசைவுகளாக இருந்தது. அவர்களுடைய முகங்கள் சுப்ஹானல்லாஹ் சந்திரனை விட பிரகாசம் அளிக்கக்கூடிய அந்த பொன் முகத்தை கொண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸஹாபா தோழர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எங்க வீட்டுக்கு வாங்க நபிகள் நாயகமே, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு எல்லா மக்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வந்திருக்கிறது. அந்த ஒட்டகம் எங்க போய் தன்னுடைய முட்டை மடக்கி அங்க கீழே உட்கார்றதோ அங்கதான் என் இடம். அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள் தஃபை அடித்து பாடினார்கள். நஹனு ஜிவாரு மின் பனின் நஜ்ஜாரி யா ஹப்பதா முஹம்மதம் மின் ஜாரி. நபிகள் நாயகமே, நாங்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அந்த குடும்பம் தான். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அந்த உங்களுடைய தாயாருடைய குடும்பத்திலிருந்து இருக்கக்கூடிய சிறுமிகள் நாங்கள். எங்களுடைய வீட்டுக்கு நீங்க வாங்க, எங்களுடைய ஊருக்கு நீங்கள் பாருங்கள், வருகை தாருங்கள் என்று வரவேற்பு கீதத்தை பாடுகிறார்கள். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தை அந்த சிறுமிகளின் பக்கம் திருப்புகிறார்கள். போய் கேட்கிறாங்க, சிறுமிகளே, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? ஏன்னா நேசம் இருக்கிறவங்களுடைய வாயில தான் கீதம் வரும். ஒருவர் மீது நமக்கு நேசமும் பற்றும் இருக்கும் பொழுதுதான் பாட்டுகள் வரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுமிகள்கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? அந்த சிறுமிகள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் நபிகள் நாயகமே உங்களை நேசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் உங்களை நேசிக்கிறேன். பாத்தீங்களா, நேசத்தின் அடையாளம் பாட்டு பாடுவது. நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடினால் கிடைக்கும் பலன் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அந்த சிறுமிகள் என்ன சொன்னாங்க, நான் நபிகள் நாயகமே தாங்களை நாங்கள் நேசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னாங்க, நானும் உங்களை நேசிக்கிறேன். அப்பொழுது புகழ் பாடுவதால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுப்பு மஹப்பத் நமக்கு கிடைக்குது. அவங்க அந்த மக்கா மதீனா நிவாசிகள் தஃபை அடித்து பாடிக்கொண்டார்கள். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ. எங்களுக்கு இடையிலே ஒரு பூர்ண சந்திரன் உதித்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு எல்லா செல்வத்தையும் குடும்பத்தார்களையும் விட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனா மக்கள் மிக அழகிய வரவேற்பை அவர்கள் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஏதாவது ஒரு சிரமம் வரும்போது அதுல நாம தயங்க கூடாது. எந்த ஒரு வெற்றிக்கும் பின்னால் ஏதாவது ஒரு இழப்பு இருக்கும். அது வியாபாரமா இருந்தாலும் இருக்கும், எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கும். நாம சில தோல்விகள் சந்திக்கும் பொழுதே நாம தோற்றுட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீட்டை விட்டு, பிறந்த ஊரை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? பிறகு ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். மதீனால போய் மதீனால இருந்து மக்காவுக்கு ஹிஜ்ரா 10வது வருடம், அது முடித்து 10வது வருடம் ஹிஜ்ராவுக்கு முன்னாடி ஹிஜ்ரா முடித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாட்கள்ல மதீனாவில இருந்து மக்காவுக்கு வந்தார். அப்போ மக்கால யாருமே கிடையாது, எதிராளிகளே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் எதிராளி இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இன்னைக்கு நாங்க அவ்வளவுதான், எங்களுடைய கதி அவ்வளவுதான் ஆக போகுது. ஏன்னா அந்த அளவு சிரமப்படுத்துறோம், கொலை செஞ்சோம், அவங்கள தினைக்கும் உணவு கொடுக்காம நாம மறுத்து விட்டோம். இன்னைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒண்ணு எங்களை செஞ்சிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்றைய தினத்தில் நான் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால யாருமே எதிர்க்கக்கூடிய நிலைமை இல்லாத இருந்த பொழுதும் சொன்னாங்க, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? கிணத்துல போட்டாங்கல்ல. ஆனா பெருசான பொழுது சகோதரர்களுக்கு மன்னிப்பு வழங்கியதை போல நான் என்னுடைய ஊர் மக்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன். யாருக்கும் எந்த ஒரு நபருக்கும் மற்றொரு ஒருவரின் மீது பகை இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஅபாவின் மேலே ஏறி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கொலிக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு பகுதியும் நாம் படித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினங்கள் அதற்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசிக்கும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இந்த முஹர்ரம் மாதம் புனிதமான ஒரு மாதம். இந்த முஹர்ரம் 10 9 10 இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கிறது. 10வது நாள் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான நாள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அஹிப்புல்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வை நேசியுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் தான் உங்களுக்கு நிறைய அருள்களை வழங்குகிறார். அஹிப்பு நீ, நீங்கள் என்னை நேசியுங்கள். லிஹுப்பில்லா, அல்லாஹ் மீது உங்களுக்கு நேசம் இருப்பதாக இருந்தால் நீங்கள் என்னை நேசியுங்கள். அஹிப்பு லி அஹ்லி பைத்தி லிஹுப்பி, என் மீது உங்களுக்கு உண்மையான நேசம் இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய அஹ்லு பைத்தை நீங்கள் நேசியுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும். அவர்களுடைய பேர குழந்தைகள் சையதுனா ஹசன் வ சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சுவனத்தின் இளைஞர்களுக்கெல்லாம் தலைவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்த அந்த 2 முத்துகள், அவர்களில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான நாள் முஹர்ரம் 10வது நாள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய எல்லாம் பொருட்டால் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. பாலஸ்தீன மக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விடுதலையை கொடுப்பானாக. அவர்களுக்கு பூர்ணமான சுதந்திரத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. யாரெல்லாம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஃமின்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து சமாதானத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக என்று கூறி சுன்னத்துடையதற்காக நேரம் ஒதுக்கப்படுகிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.